ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வார்த்தையாக இருக்கலாம், இல்லை சென்டென்ஸாக இருக்கலாம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கேள்வி 1, நீ மெய் சொல்லல் நல்லதப்பா. இந்த வரியில் மெய் அப்படிங்கிற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 1க்கான பதில் ஆப்ஷன் பி, மெய் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். கேள்வி 2, முன்னவன் அஞ்சிட நின்றாலும் இவ்வரையில் அஞ்சு என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன? முன்னவன் அஞ்சிட நின்றாலும் இந்த வரியில் அஞ்சு அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2க்கான பதில் பயந்து. அஞ்சு அப்படின்னா பயந்துன்னு அர்த்தம். கேள்வி 3, நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம். இந்த வரியில் உபகாரம் என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 3க்கான பதில் ஆப்ஷன் பி, உபகாரம் அப்படின்னா உதவின்னு அர்த்தம். கேள்வி 4, பயிற்சி பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். இந்த வரியில் பார் அப்படிங்கிற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 4க்கான பதில் பார் அப்படிங்கிறது உலகம்னு அர்த்தம். கேள்வி 5, வாசம் உடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும் இவ்வரியில் வாசம் அப்படின்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 5க்கான பதில் ஆப்ஷன் பி, வாசம் அப்படின்னா நாற்றம் அப்படின்னு அர்த்தம், நறுமணம் அப்படின்னு அர்த்தம். கேள்வி 6, தன்னையே கொல்லும் சினம். இவ்வரியில் சினம் என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 6க்கான பதில் ஆப்ஷன் டி, சினம் அப்படின்னா கோபம்னு அர்த்தம். கேள்வி 7, அமிர்த திருக்குறள் அடைந்த வானம். இவ்வரியில் அமிர்தம் அப்படிங்கிற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 7க்கான பதில் ஆப்ஷன் பி, சாவா மருந்து. அமிர்தம் அப்படின்னா சாவா மருந்து. கேள்வி 8, தானம் வாங்கிட கூசிடுவோன். இவ்வரியில் தானம் என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 8க்கான பதில் ஆப்ஷன் சி, தானம் அப்படிங்கிறது கொடைன்னு அர்த்தம். கேள்வி 9, உடலினை உறுதி செய். இந்த வரியில் உறுதி அப்படிங்கிற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 9க்கான பதில் ஆப்ஷன் பி, உறுதி அப்படிங்கிறது வலிமைன்னு அர்த்தம். கேள்வி 10, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த வரியில் குலம் என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது 10க்கான பதில் ஆப்ஷன் பி, ஜாதி. கேள்வி 11, வழியே ஏகுக வழியே மீளுக. இந்த வரியில் ஏகுக என்ற சொல் உணர்த்துகிற பொருள் 11க்கான பதில் ஆப்ஷன் பி, செல்கன்னு அர்த்தம். ஏகுக அப்படின்னா செல்கன்னு அர்த்தம். கேள்வி 12, ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் இவ்வரியில் உரு என்ற சொல் உணர்த்த பொருள் என்ன? 12க்கான பதில் உரு அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். கேள்வி 13, யாதும் ஊரே யாவலரும் கேளிர். இவ்வரியில் கேளீர் அப்படிங்கிற சொல் உணர்த்துகிற பொருள். கேளீர் அப்படிங்கிறது 13க்கான பதில் ஆப்ஷன் பி, கேளீர் அப்படின்னா உறவினர் அர்த்தம். கேள்வி 14, அற்றகுலத்தில் அருநீர் பறவை போல். இந்த வரியில் அரு என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 14க்கான பதில் ஆப்ஷன் பி, அரு. அரு அப்படிங்கிற நீங்கும்னு அர்த்தம். கேள்வி 15, கல்விக்கு அழகு கசடர மொழிதல். இந்த வரிகளில் கசடர அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 15க்கான பதில் ஆப்ஷன் பி, கசடர அப்படின்னா குற்றமற்ற. 16, நனியுண்டு காதல். இவ்வரியில் நனி என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 16க்கான பதில் ஆப்ஷன் சி, மிகுதி. நனி அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம். கேள்வி 17, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின். இவ்வரியில் முற்பகல் என்ற சொல் உணர்த்துகிற பொருள் 17க்கான பதில் ஆப்ஷன் பி, காலை. பிறர்க்கின்னா முற்பகல்
அப்படின்ற வரியில் முற்பகல் அப்படின்ற சொல் உணர்த்துகிற பொருள் காலை. கேள்வி 18. காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, இந்த வரியில் காலன் என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 18க்கான பதில் ஆப்ஷன் டி. காலன் அப்படின்னா யமன் அர்த்தம். கேள்வி 19. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் மேதியினில் இவ்வரியில் மேதியினில் அப்படின்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 19க்கான பதில் மேதினி அப்படின்னா உலகம்னு அர்த்தம். கேள்வி 20. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, இந்த வரியில் அருள் என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 20க்கான பதில் ஆப்ஷன் பி இரக்கம். 20க்கான பதில் ஆப்ஷன் பி நன்னெஞ்சே அப்படின்னா இரக்கம். அருள் அப்படின்றது இரக்கம். கேள்வி 21. ஏறுபோல் நட, இந்த வரியில் ஏறு என்ற சொல் உணர்த்துகிற பொருள் என்ன? 21க்கான பதில் ஏறு அப்படிங்கிறது ஆண் சிங்கம். கேள்வி 22. ஔடதம் குறை, இந்த வரியில் ஔடதம் என்ற சொல் உணர்த்துகிற பொருள். 22க்கான பதில் ஆப்ஷன் சி மருந்து. ஔடதம் அப்படிங்கிறது மருந்து. கேள்வி 23. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, இந்த வரியில் என்பு என்ற சொல் உணர்த்துகிற பொருள். 23க்கான பதில் ஆப்ஷன் டி என்பு அப்படிங்கிறது எலும்பு. கேள்வி 24. தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், இந்த வரியில் சான்றோர் என்ற சொல் உணர்த்துகிற பொருள். 24க்கான பதில் ஆப்ஷன் பி அறிவு ஒழுக்கம் நிறைந்தோர் தான் சான்றோர். கேள்வி 25. நனி எனும் சொல்லின் பொருள் என்ன? நனி அப்படிங்கிறது என்ன? நனி அப்படிங்கிறது மிகுதி அப்படின்னு அர்த்தம். நனி அப்படிங்கிறது மிகுதி அப்படின்னு அர்த்தம். இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது.